ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலம் குறித்தும் கடந்த சில தினங்களாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை விடவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை விடவும் தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகள் அனைத்தும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைகூலி ஊடகங்களும் பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைகூலிகளும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்து ஒரு வதந்தியை மக்களிடையே பரபரப்பாக பரப்பி வருகிறார்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணியில் இணைய உள்ளதாக ஒரு செய்தியை இவங்க எல்லாருமே கட்டமைச்சிட்டு வராங்க. என்டிஏ கூட்டணினா பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையில் பாஜகவுடன் அமையவிருக்கும் கூட்டணி தான் என்டிஏ கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைய இருப்பதாக ஒரு செய்தியை மக்களிடையே பரப்பி கொண்டு வருகிறார்கள். ஏன் அப்படி செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் மக்களிடையே உள்ள ஒரு வரவேற்பையும் ஆதரவையும் பார்த்து இங்கு உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அச்சம் எழுந்துள்ளது. அதாவது எம்டிஏ கிடக்கிற அந்த காலி கிரவுண்டை எப்படியாவது திரும்பவும் ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுல சுத்திட்டு தெரிஞ்சாங்க. ஸோ அவங்களோட தலையில மண்ணள்ளி போற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மக்களிடையே இருக்க மிகப்பெரிய வரவேற்பையும் ஆதரவையும் பார்த்து அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு பொய் அரசியலையும் ஒரு மக்கள் விரோத அரசியலையும் மக்கள் கிட்ட அப்படியே கட்டுக்கதைகள் சொல்லி ஒரு நாடகங்களை நடத்தி ஏமாத்தி அரசியல் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இனிமே பண்ண முடியாது. இனிமே நம்ம எப்படா பொழப்பு ஓட்டுறது அப்படின்ற ஒரு பயத்துல குறிப்பா இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடையே உள்ள மிகப்பெரிய வரவேற்பை பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. எப்படியும் இந்த எலெக்ஷன்ல அவங்களால சாதாரணமா ஜெயிக்க முடியாது, இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதன் காரணமாகவே தமிழக வெற்றி கழகத்தின் மீது எப்படியாவது ஒரு சில அவதூறுகளையும் போலி செய்திகளையும் பரப்பி மக்களிடையே உள்ள வரவேற்பை குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க பண்ணிட்டு வராங்க. ஸோ இது திமுகவுக்கு ஒரு புதுசான விஷயம் கிடையாது. அது அவங்களோட டெம்ப்ளேட் அரசியல், அதாவது அவங்களோட செட்டிங் அரசியல். அவங்க இதையே தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கும் பண்ணாங்க. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் எப்படிப்பட்ட எளிமையான மக்களுக்கான முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து மக்களுக்காக உழைத்து இறந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களையே திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்போதைய தலைவர் கருணாநிதி அவர்களும் எப்படியெல்லாம் அவர் மீது அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் பரப்பி மக்களிடையே போலியான வதந்திகளை பரப்பி காமராஜர் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றினார்களோ, அதையே இப்பொழுது எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் கையில் எடுத்துள்ளார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த டெம்ப்ளேட் அரசியல் இனிமேலும் பலிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா பலிக்காது. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் மக்களுக்காக மக்கள் பணியை செய்ய மக்களுக்காக களத்தில் வந்துள்ளார். இங்க இருக்கிற மற்ற அரசியல்வாதிகள் எப்படி அவங்களாம் அந்த பொட்டியை வாங்கிக்கிட்டு ஒரு இடைத்தரகர் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி மூன்றாம் தர அரசியலை செய்யறதுக்கு எங்களுடைய கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. அவர் முழுக்க முழுக்க மக்கள் இங்கு படும் அவதிகளையும் வேதனைகளையும் பார்த்து மக்களுக்காக களத்தில் இறங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் களத்திற்கு வந்துள்ளார். இன்று அவர் பின்னாடி நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களும் அதே நோக்கத்தில் தான் இங்கு வந்துள்ளார்கள். எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்கள் பதவிக்காகவும் முதலமைச்சர் அரியணைக்காகவும் அரசியலுக்கு வரவில்லை. மக்களுக்காக மக்களின் துயரத்தை துடைப்பதற்காகவும் அவர்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவும் அரசியலுக்கு வந்துள்ளார். கடந்த 75 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் அரசியலை எப்படி இங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் என்பது ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மக்களிடையே இருக்கிறது. அரசியலை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த திராவிட கட்சிகள், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம். ஒருத்தங்க கிட்ட நம்ம போய் கேட்டா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்ல
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க ஒரு உறுப்பினர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன், உங்க கட்சியில இருக்க யாருமே ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா செய்யறாங்க. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? அவங்களை அதை ஆதரிக்கிறத விட்டுட்டு வேற கட்சிக்கு ஒரு மக்களுக்காக அவர் அரசியல் செய்யறவங்கள நோக்கி உங்களால பயணம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்னா இதுதான்ப்பா, புதுசா வந்தா மட்டும் அவங்க ஊழல் செய்ய மாட்டாங்களா, மக்களை ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏமாற்றுவதும் ஊழல் செய்வதும் தான் அரசியல் என்ற ஒரு கட்டமைப்பை திராவிட கட்சிகள் இங்கே உருவாக்கி வைத்துள்ளார்கள். அந்த கட்டமைப்பை உடைப்பதற்காக மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக மட்டுமே தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு பின்னால் நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களும் அரசியல் களத்திற்கு வந்து இன்று அரசியலை பேசிக் கொண்டுள்ளார்கள். ஸோ இந்த படையை தோற்கடிக்கணும்னா உங்களுக்கு இந்த போலி அவதூறு பரப்புறது, பொய் பிரச்சாரங்களை செய்கிறது, இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் இனிமேலும் இங்கே எடுபடாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது தலைவர் அவர்கள் மீது இனி வரும் காலங்களில் இது போன்ற பல்வேறு கட்டமைப்புகளை, போலியான வதந்திகளை கட்டமைக்க முயற்சிக்கும். அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் முதலமைச்சர் ஆனால் கிறிஸ்டியன் சமுதாயத்திற்காக மட்டுமே வேலை செய்வார், தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பார் அப்படின்ற கட்டுக்கதையும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்பவே. ஸோ இதையெல்லாம் மக்கள் தெளிவாக இப்போ வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த மாதிரி போலி கட்டமைப்புகளையும் அவதூறு அரசியலையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இந்த போலி அவதூறுகளையும் இந்த கட்டமைப்பு அரசியல்களையும் மக்கள் தெளிவாக புரிஞ்சிட்டாங்க. இந்த 25 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு மாற்றம் என்னவென்றால், மக்கள் ஒரு மாற்றத்தை, புதிய சக்தியை நோக்கி நகர தொடங்கிட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அப்போ ரெட்டலைக்கும் உதயசூரியின் சின்னத்தையும் மட்டுமே பார்த்து வாக்களிக்க தொடங்கிய மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது பரவலாக தெரியுது. அதுவும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் இன்று எங்கு சென்றாலும் அவருக்கு கூடும் கூட்டத்தையும் ஆதரவையும் அன்பையும் பார்க்கிறப்போ அது நல்ல தெளிவா தெரியுது. இதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளும் கைகூலி பத்திரிகையாளர்களும் கூறுவது என்னவென்றால், ஒரு நடிகர் களத்திற்கு வந்தால் மக்கள் இப்படிதான் வருவாங்க, சன்னி லியோன் வந்தாலும் இதே கூட்டம் வரும், மற்ற எந்த நடிகர் வந்தாலும் இந்த கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அதையும் நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்தால் கூடும் கூட்டத்தை போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒரு நடிகர் உதயநிதி அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கார் இல்லைங்களா, அவர், அதாவது இன்றைய துணை முதலமைச்சர், அவரு ஒரு நடிகராக தானே இருந்தார். அவரு இன்னைக்கு அரசியல் களத்திற்கு மக்களை சந்திக்க வந்தால் 200 ரூபாய் காசை கொடுக்காமலும், கோட்டரை கொடுக்காமலும், கோழி பிரியாணியையும் கொடுக்காமலும் உங்களால் இந்த கூட்டத்தை கூட்ட முடியுமா? அவரை பார்க்கறதுக்கு இதே மாதிரி தன்னிச்சையா இந்த ஒரு ஆரவாரத்தோட இவ்வளவு கூட்டம் வருமா? இதை உங்களால சொல்ல முடியுமா? நீங்களும் அதே மாதிரி கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டியதானே. ஏன் அப்புறம் ஏன் அரசு பேருந்துகளை எடுத்துக்கொண்டு மற்ற மாவட்டங்களில் உள்ள வயதானவர்களை 200 ரூபாய்க்கு கூலிக்கு வேலைக்கு கூட்டு போற மாதிரி எதுக்கு கூட்டு போறீங்க? எந்த ஒரு ஏரியாவில் உங்களுடைய கட்சி மாநாடு நடந்தாலும் மீட்டிங் நடந்தாலும் எதுக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து மக்களை கூட்டிட்டு போறீங்க? எந்த ஒரு நடிகருக்கும் இது போன்ற ஒரு ஆதரவு மக்களிடையே கிடைக்கும் என்றால் உதயநிதி என்ற நடிகருக்கு ஏன் இந்த கூட்டம் வரவில்லை? உங்களால் ஏன் இந்த கூட்டத்தை கூட்ட முடியவில்லை? நீங்கள் இனிமேல் எந்த கட்டமைப்பில் செய்ய முயற்சித்தாலும், இது எப்படியெல்லாம் விஜய் அவர்களுக்கு கூடுற இந்த கூட்டத்தை எப்படியெல்லாம் நீங்க நார்மலைஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த பாட்சாலாம் இங்க பலிக்காது. இனிமேல் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். ஒரு மாற்று அரசியலை நோக்கி அவர்களும் பயணம் செய்ய தொடங்கி விட்டார்கள். ஒரு மாற்று அரசியலை நோக்கி தான் நாங்களும் இங்கே அரசியலுக்கு வந்துள்ளோம். இந்த பொட்டிக்காகவும் எப்படி ஒரு அமைச்சர் பதவிக்காகவும் அரசியலை தொடங்க நாங்கள் இங்கு வரவில்லை. குறிப்பாக எந்த ஒரு ஊழலையும் செய்துவிட்டு அந்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. ஸோ எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த கட்சியும் எங்களை மிரட்டி அவர்களுடைய கூட்டணிக்கு இழுக்க முடியாது. எங்களது கழக தலைவர் விஜய் அவர்கள்
கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டிலேயே திமுக எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு பெரிய முழக்கத்தோடு தான் அரசியலுக்கு வந்தார். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு காலத்திலும் தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியில் இடம் பெறாது என்பதை என்னால் அடித்து கூற முடியும். எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் விரோத அரசியல் கட்சிகளை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார். மக்களுக்கு எதிரான அரசியலை ஒருபோதும் அவர் கையில் எடுக்க மாட்டார். அவருடைய அரசியல் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக களத்தில் பயணிப்பதும், விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் பயணிப்பது மட்டுமே. சோ நீங்க இந்த மாதிரி போலி கட்டமைப்புகளை இனிமேல் கையில் எடுத்தால் அது இங்கே செயல்படாது. பதவிக்காக எங்கள் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை, நாங்களும் பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை. மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டிருந்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யவே எங்கள் கழக தலைவரும் தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நாங்களும் இன்று அரசியல் களத்திற்கு வந்துள்ளோம். எனவே தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்டமைப்புகள் குறித்தும் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அது எங்கள் தலைவர் சிறப்பான முறையில் பார்த்து கொள்வார். எங்களது கூட்டணி யாருடன் அமைய வேண்டும் என்பதையும் எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் முடிவு செய்வார். அதே போல மற்ற கட்சிகள் எல்லாம் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்பதையும் எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்களே உறுதி செய்வார். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்காக மக்களின் அரசியலை பேச வந்துள்ள ஒவ்வொரு கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் வந்து அமையும் என்பது நான் அடித்து கூறும் உறுதியான செய்தி. மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத அரசியலை பேசும் அரசியல் கட்சிகள் எல்லாம் கூடி ஒரு கூட்டணியில் அமையும். சோ மக்கள் அதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்வார்கள். மக்கள் விரோத அரசியல் கட்சிகள் எல்லாம் எது என்பதை மக்கள் தெளிவாக அப்போது புரிந்து கொள்வார்கள். சோ எனவே எங்கள் கூட்டணி குறித்தும் மற்ற கூட்டணி குறித்தும் இந்த தேர்தலில் முடிவு செய்வது எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டுமே. மக்களுக்கான அரசியலை பேச வந்துள்ள கட்சிகள் அனைத்தும் எங்களோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து இந்த தேர்தலில் களமாடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த கூட்டணியில் அமையாமல் மற்ற கூட்டணிகளில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் பொட்டிக்காகவும் ஆதாய அரசியலுக்காகவும் அமைச்சர் பதவிக்காகவும் களமாட வந்துள்ள போலி அரசியல் கட்சிகள் என்பதை இந்த தேர்தலின் மூலம் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். வரும் 2026 கூட்டணி குறித்து நீங்கள் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கும் போலி கணக்குகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் தமிழக மக்களும் வரும் தேர்தலின் போது மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இந்த தேர்தல் கூட்டணி கணக்குகளை எல்லாம் இதோடு நிறுத்திவிட்டு மக்களுக்கான அரசியலை பேச முயற்சியுங்கள். மக்களுக்கான அரசியலை நோக்கி களத்தில் பயணியுங்கள். மக்களுக்கான அரசியலை பேச வந்துள்ள எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்களோடு இணைந்து செயல்படுங்கள். அதுவே உங்களது கட்சிக்கும் உங்களின் எதிர்காலத்துக்கும் நல்லது என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை ஒரு வீடியோ சந்திக்கிறேன். Until then,